ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த அன்றைக்கு இருந்த நடிகர்கள் அத்தனை பேரும் நடிப்பினை தெய்வமாக, ஸ்டுடியோவை கோவிலாக நினைத்தார்கள். அந்த கோவிலாக நடித்த நடிகைகளிலே ராஜஸ்ரீ அவர்களும் ஒருவர். அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்றைக்கும் காலம் தாழ்த்தி வந்ததில்லை. முத்து நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்பாரு. ஆனால் நான் 9 மணிக்கு ஷூட்டிங் வச்சுக்கிறேன்னா, இல்லை முத்து பெரிய சீன் 7 மணிக்கே வச்சுக்கன்னு சொல்லுவார். 7 மணிக்கு வச்சா 6:55க்கு வித்து மேக்கப் ட்ரெஸ்ஸோட செட்டில் இருக்கிற முதல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அங்கே டயலாக் அவர் வாங்கி படிக்க மாட்டார், படியும்னு சொல்லுவார். நாங்கள் படிப்போம். படித்தோடனே இந்த ஷாட்டில் என்ன எடுக்க போகிறான்னு கேட்பார். இந்த அளவுக்கு இந்த வசனத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி முத்துன்னு சொல்லுவார். நான் போயிடுவேன். நான் போன பிறகு தூரத்திலிருந்து அவர் என்ன செய்கிறான்னு பார்த்தா, நான் சொல்லிட்டு வந்த வசனத்தை தனக்குத்தானே வாயால் முணுமுணுத்து பார்த்து அதை 2-3 விதமாக நடித்து பார்த்து அவரே தலையாட்டி அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்த பிறகு முத்து இங்கே வான்னு கூப்பிடுவார். என்னென்ன அப்படின்னு கேட்பேன். நான் ஒரு தடவை செய்கிறேன் பாரும்பார். அண்ணே என்னென்ன நீங்கள் போய் நடித்து காட்டுறேன்னு சொல்லுங்க. இல்லை முத்து, நீ இந்த படத்துக்கு டைரக்டரு, முன்னால் என்ன வந்திருக்கு, பின்னால் என்ன வரப்போகுது, இப்போ என்ன வேணுங்கிறத நீ கேட்டு வாங்கிக்க. நீ இயக்குனர் எஸ்பி முத்துராமன்ல, நீ இந்த படத்தினுடைய இயக்குனர். ஆகவே எங்கிட்ட இருந்து வேலை வாங்கிக்கன்னு நடித்து காட்டியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இதை ஏன் பதிவு செய்கிறேன்னா, அந்த அளவுக்கு அவர்கள் ஈடுபாடு இருந்தது அந்த நடிகர் திலகம் அவர்களுக்கு. அதே ஈடுபாட்டோடு பங்கு பெற்றவர்கள் தான் நம்முடைய ராஜஸ்ரீ அவர்கள். ஆகவே அந்த அளவுக்கு அந்த தொழிலில் ஈடுபாடோடு செஞ்ச காரணத்தினாலே தான் அவர்களுக்கு நாம் விருது கொடுத்து பாராட்டுகிறோம். ஆகவே இந்த விருதுகள் எல்லாம் பெற வேண்டுமானால் தயவு செய்து எந்த தொழிலில் யார் ஈடுபட்டாலும் முழு மனதோடு ஈடுபடுங்கள், மகிழ்ச்சியோடு ஈடுபடுங்கள், அதை விரும்பி செய்யுங்கள். வெறுப்போட எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. விரும்பி நீங்கள் வேலைகளை செய்வீர்கள், ஆனால் அந்த வேலை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே உழைப்பதற்கு கஷ்டப்படாதீர்கள். அண்ணனை போல குறித்த நேரத்தில் உரிய நேரம் வரையில் நடித்து கொடுத்து விட்டு போனால்தான் அந்த மதிப்பு, அதுதான் உழைப்பு. அந்த தன்னம்பிக்கை, நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கிற தன்னம்பிக்கை கலைஞர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்ததனால தான் இவங்களெல்லாம் பெயர் பெற்றார்கள். சிறந்த நடிகையாக இன்றைக்கும் நாம் அழைத்தவர்களுக்கு விருது கொடுக்கிறோம். ஆகவே ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக விருதுகளை பெற முடியும் என்பதற்கு பெரியவர்களும் இளைஞர்களும் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பதித்துக் கொண்டால் தான் வெற்றிகள் உங்களை தேடி வரும். அப்படி வெற்றி பெற்றவர்களே நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். சாதாரண இடத்துல இருந்து படிப்படியாக வளர்ந்து உலகத்திலேயே சிறந்த கவியரசர் என்கிற பெயரை பெற்றிருக்கிறார் என்றால் அது ஒரே நாளிலே வந்த பெயர் அல்ல. அவருடைய உழைப்புக்கு கிடைத்த பெயர், அவருடைய திறமைக்கு கிடைத்த பெயர், அவர் தமிழ் படித்து கற்றுக்கொண்டாரே அந்த இலக்கியங்களுக்கு கிடைத்த பெயர். ஆகவேதான் கவியரசர் அவர்கள் சொன்னார்கள், நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன், நான் நிரந்தரமானவன் என்று சொன்னதற்கு காரணம் ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை. அப்படி வாழ்ந்த கவியரசருடைய விருதை அப்படி புகழ்பெற்றிருக்கிற ராஜஸ்ரீ அவர்களுக்கு கொடுத்ததிலே நாமெல்லாம் சிறந்து பெருமைப்படுகிறோம் என்று சொல்லி, ஆகவே வெற்றி பெற நினைக்கிறவர்கள் தயவு செய்து ஈஸியாக வெற்றி பெற்றுவிட முடியாது, சுலபமாக வெற்றி பெற்றுவிட முடியாது. வெற்றிக்கு விலை கொடுத்தால் நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வரும் என்று சொல்லி, எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெருந்து குரலை சொல்லி, எண்ணத்திலே உறுதியோடு, லட்சியத்திலே உறுதியோடு இருந்தால் வெற்றி நிச்சயமாக நம்மை தேடி வரும். அப்படி வெற்றி லட்சியத்தை தேடி நாமெல்லாம் போக வேண்டும். அதுதான் நாம் கவியரசருக்கு தெரிகிற நன்றி என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, வணக்கம்.